வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பொருளார் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை குறைவாகவே இருக்குதுங்க. அதே நேரத்தில் கனகாம்பரமும் ரோஜா பூக்களோட விலைகளும் அதிகமாக இருக்குது. முல்லை போன்ற பூக்களோட விலைகள் குறைவாக இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ அல்லது சாமிக்கோ பூஜைக்கோ அலங்காரத்துக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு செலவு குறைவாக தான் இருக்க போகுதுங்க. நீங்கள் ரோஜா பூக்களும் கனகாம்பரத்தையும் மட்டும் கொஞ்சம் அளவாக வாங்கிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 280 விலை குறைவாக கிடைக்குது. முல்லைப்பூ கிலோ 250 கிடைக்குது. சிவப்பு ரோஜா கட்டு 240 விற்பனை ஆகுது. சாமந்தி பூ கிலோ 180 விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 200 விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 200 விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 25 விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 60 விற்பனை ஆகுது. செண்டுமல்லி கிலோ 180 விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 500 800 வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. நந்தியவட்டம் கிலோ 180 விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் கிலோ 240 விற்பனை ஆகுது. ஜாதிமல்லி பூ கிலோ 350 விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ 100 விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து கிலோ 80 விற்பனை ஆகுதுங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்த விலைக்கே இன்றைக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பெருசாக எதுவும் மாற்றம் இல்லை. கனகாம்பரத்தோட விலை தாங்க அதிகமாக இருக்குது. நான் கிலோ கணக்கில் சொல்லியிருக்கேன். நீங்கள் சேரில் வாங்குறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 3.5 சேரு வருங்க. ஒரு சேரு அப்படிங்கிறது 300 கிராம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விலைகளை கணக்கு பண்ணிக்கோங்க. மொத்த விலை கடைகளில் மூட்டையாக வாங்கினா விலை குறைவாக வாங்க முடியுங்க. இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு வெளியே பூவாகவும் மாலையாகவும் கட்டி விற்கிறாங்க. அங்கே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய பூக்கள் வாங்குகிற செலவை குறைச்சிக்கலாங்க. இதே மாதிரி இன்றைக்கி விலை குறைவாக கிடைக்கிற பழங்கள் மற்றும் காய்கறிகளோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.